అది కూడా వద్దా? మాట్లాడొచ్చా వద్దా? சமீபத்துல அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் டில்லு ஸ்கொயர். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது மக்கள் மத்தியில. இந்த படம் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சுள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்குங்க. இந்த நிலையில டில்லு ஸ்கொயர் திரைப்படத்தோட சக்சஸ் மீட் வந்து நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இதுல தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகராக இருக்கும் ஜூனியர் என்டிஆர் வந்து கலந்து கொண்டு இருக்கிறாரு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா என்டிஆர் வந்து இருந்தாரு. இதனால பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் வந்து திரண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அனுபமா பேச வரும்போது தான் என்டிஆர் எப்ப பேசுவாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டில்லு ஸ்கொயர் படத்தோட வெற்றிக்காக அனுபமா பாத்தீங்கன்னா மேடை ஏறி பேச வந்திருக்காங்க. அந்த சமயம் என்டிஆர் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அனுபமாவை பேச விடாம தடுத்து இருக்காங்க. அனுபமா பாத்தீங்கன்னா நான் பேச வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்டிஆர் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பேசவே வேணாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூச்சலிட்டு கத்தி இருக்காங்க. நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் 1 நிமிஷம் பேசிக்கிறேன்னு என்டிஆர் ஃபேன்ஸ் கிட்ட கெஞ்சி அனுபமா பேசி இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசவே வேணாம் கீழே இறங்கி போயிடு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வந்ததுக்கு எதனா சொல்லணும் வந்தவங்களுக்கும் எதனா சொல்லணும்ல அப்படின்றதுனால வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிட்டு அங்க இருந்து கம்முன்னு கிளம்பிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினை ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவமதிக்கப்பட்டதுனால இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்டிஆர் ஆச்சும் அவரோட ரசிகர்களை தடுத்து அனுபமாவை பேச விட்டுருக்கலாம் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பண்ணாததுனால பெண்களை மதிக்க தெரியாதா அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அனுபமா ரீசெண்டா போடுற போஸ்ட் மூலியமா பாத்தீங்கன்னா சில பேர் சாரிலாம் கூட கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அனுபமாவும் எனக்கு இது புரியுது பரவாயில்ல அப்படின்னு இந்த விஷயத்தை கூலா ஹேண்டில் பண்ணி ரீப்ளை கொடுத்திருக்காங்க. தற்போது அந்த ஒரு வீடியோ தான் தீ போல பரவிட்டு இருக்குங்க. మాట్లాడొచ్చా వద్దా? ఓకే సరే మాట్లాడట్లేదు. సుమా గారు మాట్లాడొద్దు అంటున్నారు, నేను వెళ్ళిపోతున్నాను. ఏ రాధిక మాటలు విందాం ఒకసారి. రాధిక హౌ డు యు ఫీల్ అబౌట్ రండి అంటే ఇంత అద్భుతమైనటువంటి రెస్పాన్స్ వచ్చింది కదా టిల్లు స్క్వేర్ కి 9 days లో. ఒక 2 minutes మాట్లాడొచ్చా? అది కూడా వద్దా? ఒక్కటే మీరు నా పాలసీని 1 minute మాట్లాడుతున్నాను. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ద లవ్. నేను మీ టైం వేస్ట్ చేయట్లేదు. అండ్ ఎన్టీఆర్ గారు థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ కమింగ్ హియర్. నాకు అసలు బాధ లేదు ఎందుకంటే నాకు తెలుస్తుంది వాళ్ళ ఇమోషన్ ఏంటో అని. ఆ ఎక్సైట్మెంట్ నాకు కూడా ఉంది. సో నేను కూడా అలాగే బిహేవ్ చేస్తాను. సో యా థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్. త్రివిక్రమ్ గారు థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్. టు ది ఎంటైర్ పీపుల్ హియర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్.